வணக்கம். என் பெயர் ஹர்ஷவர்தன். நான் இன்று பேச வந்திருக்கும் தலைப்பு கக்கனின் வரலாறு. நேர்மையான அரசியலின் அடையாளமாக தமிழ் மக்கள் உச்சியில் வைத்துக் கொண்டாடும் ஒரே தலைவர் கக்கன். அப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கிறார், எங்கிருக்கிறார், மக்களின் பணிகளில் ஈடுபாடு காட்டியிருக்கிறார். ஊழலின் நிழல் கூட பறியாமல் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்பதை சொன்னால் இன்றைய தலைமுறையினர்கள் ஏற்பார்களா என்பது மிகவும் சிரமம்தான். அப்படிப்பட்ட கக்கனை அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த சிறிய தொகுதி. மதுரை மேலூருக்கு அருகில் உள்ள தும்பைப்பட்டியில் 1909ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி பிறந்தவர் கக்கன். அதன்படி தனது மூத்த மகன் கக்கனை அருகில் உள்ள திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். அங்குதான் முதல் கட்ட பருவத்தை படித்தார். பிறகு பசுமலை PKM நாடார் பள்ளியில் படித்தார். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. கக்கனின் மனதிற்குள் ஊடுருவியது. காந்தியை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்த இவர் ஒரு நாள் காங்கிரஸ் கட்சிக்குள் உறுப்பினரானார். ஒரு வழக்கில் அவருக்கு 15 நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த சிறை தண்டனை தான் அவருக்கு முதல் அரசியல் சிறைவாசம். அதன் பிறகு திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் மாநாடின் போது காமராஜரை அங்கு நேரில் பார்த்து பேசும் வாய்ப்பு கக்கனுக்கு கிடைத்தது. அன்று முதல் கக்கன் அவரது பாசத்திற்கு பாத்திரமாக இருந்து காமராஜரின் அணுக தொண்டராகவே இருந்தார். நன்றி, வணக்கம்.